ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தன்னை ரொம்ப பிஸியாக வச்சுப்பாங்க. உடம்பையும் சரி மனசையும் சரி பிஸியாகவே வச்சுப்பாங்க. ஏதாவது ஒரு புறநகர் பகுதியில் சர்வீஸில் இருக்கும்போது வாங்கி போட்ட இடத்த கொஞ்சம் கட்டிக்கிட்டு அங்கே போய் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறவங்களும் உண்டு. அதோடு நிறுத்திக்க மாட்டாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரோடையும் தன்னை பரிச்சயமாக்கிப்பாங்க. ஒரு நல்லது கிட்டது அந்த ஏரியாவில் எது நடந்தாலும் போய் கலந்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ரிட்டையர் ஆன உடனேவே அந்த புது வீட்டுக்கு குடி போயிட்டார். எப்போவோ வாங்கி போட்ட இடத்துல கட்டின புது வீட்டுக்கு குடி போயிட்டார். அந்த ஏரியா புதுசு அவருக்கு. அதை தன்னோட அந்த ஏரியாவை பழக்கிக்கணுன்றதுல ரொம்பவே ஆர்வமாக இருந்த பெரியவர் அவர். இந்த வேலைக்கு போகிறவங்க படிக்கிறவங்கலாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே காலை வேலையிலேயே சீக்கிரமாக எழுந்து வாக்கிங் போகிறது உண்டு அவர். வாக்கிங்னு சொல்கிறத விட அதை நகர்வலம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போவார். கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் யாருக்காவது ஒட்டியிருந்தேன்னா அது யார் என்ன இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களா தெரிஞ்சதோ தெரியல போய் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிப்பார். மரம் எங்கேயாவது விழுந்திருந்தாலோ இல்லை ரோட்டில் ஏதாவது பள்ளம் இருந்தாலோ தண்ணி தேங்கி இருந்தாலும் அதெல்லாம் ஒரு குறிப்பு எடுத்து வச்சுப்பார். நாயோ பூனையோ ரோட்டில் செத்து போயிருந்தாலும் அதையும் பார்ப்பார். எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனேவே இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறது, இல்லை பக்கத்தில் இருக்கிற கவுன்சிலர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறது, இல்லை கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறது, எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வாயிலேயே எல்லாத்துக்கும் மனு போட்டு முடிச்சிருவார். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அவர் செஞ்சிருக்கார். அதனாலேயே அந்த ஏரியாவில் அவர் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய வந்தவராக ஆனார். அந்த பெரியவர் நிறைய விஷயங்களை செய்கிறார், ஆர்வமாக வந்து செய்கிறாருன்றதுனால அவருக்கு மதிப்பு ஜாஸ்தியாக இருந்தது. பையன் வெளியூரில் இருக்கிற பையன் எப்போவாது அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்போது பரவாயில்லையப்பா நீ அங்கே கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நின்னா நீ ஜெயிச்சிருவ போல இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது அந்த அப்பா என்ன சொல்லுவார்னா, இந்த ஏரியாவில் நாளைக்கு உன் பிளாட்டில் நீ கட்டிட்டு வரும்போது உனக்கு ஒரு 4 பேரை தெரிய வேண்டாமாப்பா, 4 பேரோட ஒத்து போகிறது தானேப்பா அழகு அப்படின்னு அப்பா அப்போ சாதாரணமாக சொல்லி விடுறது உண்டு. இது மட்டும் கிடையாது, இவர் நகர்வலம் போயிட்டு வந்ததோடு இந்த விஷயங்கள் முடிவது கிடையாது. பொழுதுக்கும் அவருக்கு ஏதாவது ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். ஐயா நம்ம ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ வச்சிருக்கிறவரோட பொண்ணு சடங்காயிட்டாலாம் ஐயா, போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு யாராவது ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. வாங்கலேன்னு ஒரு 4 பேர் கிளம்பி போய் கொஞ்சம் காசை போட்டு செஞ்சுட்டு வருவாங்க. ஏதாவது அந்த முட்டை கடை வச்சிருக்கிறவருக்கு நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்களா ஐயா, போய் பார்த்துட்டு வந்துருமான்னு ஒரு ஃபோன் வந்துன்னா கிளம்பி போயிடுவாங்க. யார் வண்டியிலேயே உட்காந்து போய் ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு நல்லா இருப்பாப்பா போயிட்டு வந்துடலாம், ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வர்றது வழக்கம். தண்ணி லாரி ஒன்று அடுத்த தெருவுலேருந்து நம்ம தெருக்கு வர வழியில் பஞ்சர் ஆகிடுச்சிங்க, தண்ணியெல்லாம் எடுத்தால் தான் லாரியை நவுத்த முடியுங்கிறாங்க. நம்ம தெருவில் இருக்கிறவங்களாம் ஒரு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டீங்கன்னாக்கா எல்லார் வீட்லையும் போய் சொல்லணுங்க, தண்ணி எடுத்துட்டாங்கன்னா லாரியை நவுத்த முடியும், உடனே கிளம்பி வெளியில் போயிடுவார். இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். துரதிருஷ்டமாக அவருக்கு டக்குன்னு உடம்பு முடியாமல் போச்சு. நகர்வலம் போக முடியல முன்ன மாதிரி. வீட்டோடையே முடங்கி இருந்தார். ஃபோன் நிறைய வர ஆரம்பிச்சது, விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டாரு. ஃபோன் மட்டுமே பேச முடிஞ்சது. நலம் விசாரிப்புகளும் நிறைய இருந்தது. சில பேர் வந்து பார்த்துட்டும் போனாங்க. ரொம்ப முடியாமல் போகும்போது ஃபோனும் பேச முடியல. ஒரு